தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092540007. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேசுகிறோம். வணக்கம் கிரண். வணக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார். அவ்வளோதான், நாளைக்கு மாற்றிடுவாங்க, நாளைக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து புதிதாக மாநில தலைவரை போட்டு இவர் வந்து மத்திய அமைச்சராக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்பெகுலேஷன் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெகுலேஷன் கேம்ஸ், ப்ரடிக்ஷன் கேம்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசியலையும் பாஜக அரசியலையும் பிரித்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேர் டிஸ்கஷன். இதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம அண்ணாமலையுடைய அந்த ஃபேன் பாய் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிலிருந்து வெளியில் வந்துட்டு நம்ம ஒரு வெளியிலேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹாவ் ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், ஒரு ஃபேர் அனாலிசிஸ் போகலாம். அண்ணாமலை வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். ஸோ 2021 எலெக்ஷன்ஸை ஒட்டி தான் அவருடைய அரைவல் இன்டு பாலிடிக்ஸும் வருது. 2021 ஆகஸ்ட் செப்டம்பரில் அவர் தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராகிறார். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில், அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசியலில் பாஜகவினுடைய ஸ்பேஸ் என்ன? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். பாஜக அதற்கு முன்பாக திமுக அதிமுகவோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறது. தனித்தும் களம் கண்டிருக்கிறாங்க. ஒரு மாற்று அணியையும் அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸில் பாஜக தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் சந்தித்ததை, தேர்தல் களத்தில் நின்னதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாஜக அப்படின்னாலே பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஜக ஒரு மதவாத கட்சி, பாஜக என்பது ஒரு பிரிவினைவாத கட்சி, பாஜக ஒரு கலவர கட்சி, வட இந்திய கட்சி, ஹிந்திக்கார கட்சி, ஆமாம், நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி. ஸோ நோட்டாவை கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் தான் பிஜேபி பற்றின இம்ப்ரெஷன். கரெக்ட் தானே? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கு? பிகாஸ் ஏன்னா நான்லாம் வந்து ஐடியாலஜியாக ஒரு எக்ஸ்ட்ரீமாக லெஃப்ட்ல இருந்து அப்படியே மூவ் ஆகி வந்தவன். ஏன் கேட்குறேன்னா, உண்மையாகவே அதுதான் ஒப்பீனியனாக ஒரு 25 வயசு பையனுக்கு, 22 23 வயசு பையனுக்கு, சாரிடா ஓகே, உனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 50 60 70 வயசு உள்ள எல்லோருக்குமே பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு வெறி இருந்துச்சு. ஆனால் எப்படி ஹோப் இல்லை. எக்ஸாக்ட்லி. அதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு நினைப்போம், அது நல்லது பண்ணுறதுக்கு யார் வருவா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லோருடைய மனதிலும் இருந்தது. அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் எல்லோரிடமும் ஏதோ ஒரு போதாமை இருந்தது. இட் நெவர் மீன் தட் ஐம் அண்டர் எஸ்டிமேட்டிங் தட் ஹார்ட் ஒர்க் அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பணும். தத்துவத்தை விட இங்கு தலைவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. சமீபத்தில் கூட இந்த விடுதலை படத்தில் அந்த வசனத்தை கூட யாரோ மாற்றி சொன்னாங்க. That's very true. ஏன்னா ஒரு தத்துவத்தை தாண்டி ஆனந்த் வெங்கடேஷ் பேசுறது நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த மெசஞ்சர் மூலமாக தான் அந்த செய்தி என்பது கடத்தப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதங்களாக இருக்கட்டும், மார்க்கங்களாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக அந்த மதங்கள் மார்க்கங்கள் பேசிய தத்துவங்களை, அந்த வாழ்வியல் நெறிகளை அதற்கு முன்பாகவும் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அதை வழிமுறைப்படுத்துவதற்கு, அதாவது இப்போ வள்ளலார் வருவதற்கு முன்பாகவும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன்னு சொன்ன உணர்வை மனசுக்குள்ளார சுமந்து இங்கே 100 பேர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை சொல்வதற்கு ஒரு வள்ளலார் தேவைப்பட்டார். எத்தனையோ பேருடைய மண்டையில் ஆப்பிள் விழுந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் நியூட்டனுடைய தலையில் விழுந்த பொழுது தான் அது புவியீர்ப்பு விசையாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மற்றவங்க எல்லாரும் ஆப்பிள் எடுத்து தின்னாங்க, ஆனால் நியூட்டன் மட்டும் எதுக்கட ஆப்பிள் கீழே விழுந்தது மேலே போகாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. புவியீர்ப்பு விசை என்ற ஒரு விஷயம் என்பது இட்ஸ் நாட் இன்வென்டட், இட் இஸ் டிஸ்கவர்ட். ஓகே, ஸோ அப்படி அண்ணாமலைங்கிறவர் இன்வென்ஷன் கிடையாது, டிஸ்கவரி தான். ஆனால் அது எந்த நேரத்தில் ஏற்பட்டது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா 2021 தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். எல்லோரும் பேசிட்டாங்க. சமீபத்தில் துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவில் குருமூர்த்தி அவர்களும் பேசிட்டாரு. அவர் அதில் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொன்னார்னா, இப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம தடுத்திருக்கலாம்னாரு. நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்கிறேன், ஒரு ப்ராப்பரான ஒரு அலையன்ஸை, இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு விசாலமான பார்வை கொண்டு தன்னுடைய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக உருவாக்கும் பட்சத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தானே அப்போது இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அதை உருவாக்கி இருந்தால், டிடிவி தினகரன் அவர்கள் இன்னுமே புதிய தமிழகம், இவங்க எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு அலையன்ஸை ஒன்று உருவாக்கி இருந்தால் ஒருவேளை அது வந்து என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, மேபி திமுகவுக்கான இந்த ஒரு வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருக்கலாம். அதில்
அவர்கள் விட்ட கோட்டையாக இருக்கட்டும், அல்லது ஒரு 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி அதனுடைய தொடர்ச்சியாக இருந்த ஒரு ஆன்டி இன்குபென்சியை வந்து மக்களிடம் வேறு மாதிரி மடைமாற்றுவதற்கான வாய்ப்புகள் தங்கள் முன்னாடி இருந்தாலும் அதை வந்து அதிமுக வந்து சரியாக பயன்படுத்திக்காத விதமாக இருக்கட்டும், வேட்பாளர் தேர்வுகளில் இருந்த சறுக்கல்களாக இருக்கட்டும், குறிப்பாக திமுகவினுடைய அனைத்து விதமான இந்த போராட்ட களங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிக்கு எந்த விதமான ஒரு முட்டுக்கட்டையோ தடையோ போடாமல் அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கணக்கில்லாத போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்று எந்தெந்த போராட்டங்களை எல்லாம் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நடத்துனதோ அதே திட்டங்களை இன்னைக்கு வேறு பெயர்கள் வைத்து செயல்படுத்துறாங்க. அதே திட்டங்களை அவங்க ஆதரித்து பேசுறாங்க. இன்னைக்கு எந்தெந்த வாடகை வாய்களை விட்டு அந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தார்களோ இன்னைக்கு அதே வாடகை வாய்கள் 1000 வரியில எதிர்ப்பு எழுதினவங்க இன்னைக்கு 2000 வரியில தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எக்ஸாக்ட்லி. அதாவது 8 வழி சாலை போடும் பொழுது வந்து தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் போயிடும், இங்க இருக்கக்கூடிய மக்களை தூக்கி அங்க போடுறீங்க இங்க போடுறீங்கன்னு. அதுவும் குறிப்பா சொல்லணுமா சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துக்குள்ளார நீ ஏதாவது ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் தான் குறிப்பாக சொல்லணுமா கூவமாற்றத்துக்கு கரையில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி வேற எங்காவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான குடியிருப்பு அமைச்சு கொடுத்தா முதல்ல கிளம்பி வந்து என்னன்னா பூர்வகுடி மக்களை தூக்கி அங்க போடுறேன் இங்க போடுறேன்னு பேசக்கூடிய அதே வாய்கள் இன்னைக்கு பரந்தூர்ல வந்து விமானம் நிலையம் கட்டணும். இப்போ என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஏர்போர்ட் நீடட், அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே வேண்டுமா அல்லது வேறு எங்கே வேண்டும் அப்படிங்கிற டிபேட்டுக்கு வேணால் நான் வரேனே தவிர ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்கிற கேட்டகரி நம்ம கிடையாது. ஸோ எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், இப்படியான பல்வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் கூடுமானவரை வந்தவரை லாபம் எரியும் வீட்டில் பிடுங்கும் வரை லாபம்ங்கிற மாதிரி எவ்வளவு அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க முடியுமோ அதற்கான விஷயங்களை மட்டும்தான் அதிமுக அரசு அந்த 4.5 ஆண்டுகளில் ஃபோக்கஸ் பண்ணதனுடைய விளைவு தான் அவர்கள் சந்தித்த ஒரு தேர்தல் தோல்வி. ஸோ இந்த தேர்தல் தோல்வியில் அப்போது கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே பெருசாக கிடையாது. பிகாஸ் அவர் அப்போதான் ஒரு நியூ கமர், ஒரு தொகுதியில் வேலை செய்யறாரு. அவ்வளவுதான். அரவக்குறிச்சியில் போயிட்டு நில்லுன்னு சொன்னாங்க, நின்னாரு, அவர் நம்பினாரு. அவருக்கு அந்த மாதிரியான இன்புட்ஸ் பாஸ் ஆன் பண்ணப்பட்டதுனால அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சி அவர் சூஸ் பண்ணாரு, நின்னாரு. ஆமா, சொந்த பல்வேறு காரணங்கள்னால இட் வாஸ் சூசன். பட் அது ஒரு தவறான ஒரு தேர்வு அப்படிங்கிறது அந்த தேர்தலுடைய முடிவுகள் அவருக்கு உணர்த்தினது. இன்னொரு முறை அரவக்குறிச்சியில் கண்டிப்பாக அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு எனக்கு உறுதியாக தெரியும். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவினுடைய மாநில தலைவராக அவர் எவால்வ் ஆன அந்த அறிவிக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி இன்று வரை இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பாஜகவை ஒரு பேசு பொருளாகவே வைத்திருப்பதை பற்றி அண்ணாமலையை விமர்சிப்பவர்களே கூட இன்றும் பாராட்டி பேசதான் செய்கிறார்கள். ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு டிஸ்கஷனில் வச்சு பேசுறதா, பிஜேபி கூட எங்களை கம்பேர் பண்ணுறதாங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கையே பாஜக உள்ளர வந்துடும், பாஜக வளருது பாருங்க, பாஜக பாருங்க 2லேருந்து 3 வந்தாங்க, 3லேருந்து 5 வந்தாங்க, 8லேருந்து 11 போனாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராக மாற்றியது, ஒரு பேசு பொருளாக மாற்றியது. அதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஏன்னா 2021 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவினுடைய இம்ப்ரெஷன் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நான் பாஜக காரன் அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரைட் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுவே ஆமாம் கூடுமான வரை நான் வெளிப்படையாக சொல்றேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய ஒரு சிறு கட்சி தான் வச்சிருக்காரு, ஒரு இயக்கம் தான் வச்சிருக்காரு. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி அரசியல் செய்துட்டு இருக்காரு. அவர் என்னுடன் பேசும்பொழுது ஒரு நாள் சொன்னார், என்னன்னா எனக்கு வந்து பாஜகவோடு நெருங்கி வருவதில் சில தயக்கங்கள் இருக்குது பிரதர். இன்னமும் பாஜக கொடி கட்டிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளார கார் போகும்பொழுது பாஜகவில் இருக்கியாங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு, அது அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் அப்படின்னாரு. இவ்வளவுக்கும் அவர் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சித்து பொதுவெளியில் பேசக்கூடியவர். அவர் சொல்ற வார்த்தை இதுதான். ஸோ அப்போ எதிரிகள் உட்பட எதிர்கட்சிகள் உட்பட அனைவருக்கும் தெரிகிறது இந்த growth, இந்த ஒரு பாசிட்டிவிட்டி. அதாவது தமிழ்நாட்டில் நான் பாஜக காரண்டா, ஆமாம் என்னுடைய கட்சி பாஜக, என்னுடைய சின்னம் தாமரை, நான் வந்து ஹிந்துத்துவவாதி, நான் ஹிந்து, நான் சங்கி, இப்படி ஒவ்வொரு அவமானம் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அடையாளமாக கருதி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு சூழல்ங்கிறது கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கு. இதை ஒப்புக்கொள்வதில் பல பேருக்கு என்ன இருக்கும், சிக்கல் இருக்குது, தயக்கம் இருக்குது. இல்லை இங்கே எதிரிகள் எப்படி சொன்னீங்க, எதிரிகளை சிறு சிறு எதிரிகளை தாண்டி பெரிய பெரிய எதிரிகள். உதாரணத்துக்கு திமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, அதே மாதிரி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவர்கள் அவங்க உள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டாங்க, இப்போ அவங்க தான் அரசியலே முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறது தான். ஸோ இல்லை, நீ இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் 2 விதமாக நான் அதை அணுகிறேன். ஒன்று வந்து என்னென்னா வெளியிலேருந்து வரக்கூடியது பாராட்டு ஒன்று, இன்னொன்று மிகைப்படுத்தல்களாக சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மைனாரிட்டி ஓட் கன்சாலிடேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கைவசப்படுத்துவதற்கு அல்லது அவங்கள தங்களுடைய நிரந்தரமான ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றி வைப்பதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா எக்ஸாக்ட்லி. ஸோ மோடியை காட்டி காட்டி பயமுறுத்துறாங்க. இப்போ மோடியை காட்டி காட்டி பயமுறுத்தும் பொழுது ஒரு பெரிய வில்லனுக்கு ஒரு சின்ன வில்லன் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருப்பார் இல்லையா. ஸோ கிளைமேக்ஸில் முன்னாடி இந்த
சின்ன வில்லனை போடுவாங்க, ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து அந்த பெரிய வில்லனை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோடிக்கான ஒரு சரிசமமான அல்லது மோடியை விட ஒரு அவருடைய ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை உருவகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு காரண காரியங்கள் இருந்துச்சு. ஸோ அண்ணாமலை அதை ரொம்ப ஹேண்டில் பண்ண அந்த விதம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி என்ன, அதுதான் நம்ம ரொம்ப பேச வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து மாநில தலைவர் மாற்ற போகிறாங்க, அது இதுன்னு 1000 பேர் 1000 கதைகள் அல்லது அனுமானங்கள் அவங்களுடைய விருப்பங்கள் ஹேசியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மாநில தலைவருங்கிறது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா கமலாலயத்தில் அந்த ரூமில் உட்காந்துருக்க அந்த சீட்டில் உட்கார்ற நபர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. மாநில தலைமையாக இவர்கள் யாரை மாற்றினாலும் அந்த சேர் இருக்குல்ல, அந்த சீட் இருக்குல்ல, அதில் அவங்க யாரை உட்கார வச்சாலும் அன்டிக்ளர்ட் அல்லது அன்டிஸ்பியூட்டட் லீடராக பாஜகவினுடைய தலைவராக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவர்கள் நான் குறைச்சி சொல்கிறேன்லாம் அர்த்தம் கிடையாது. பட் உண்மை இதுதான், கலை யதார்த்தம் அதுதான். யாரை அவங்க வேணாலும் அறிவிக்கட்டும், ஓகேவா? ஸோ யார் வேணாலும் கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். யார் வேணாலும் கேப்டனாக இருக்கட்டும், ஆனால் மேன் ஆஃப் தி மேட்ச் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே யார் கேப்டன்ங்கிறது முக்கியம் கிடையாது, யார் மேட்ச் வின்னருங்கிறது தான் முக்கியம். ஒரு அணியை வழி நடத்துவது என்பது வேறு, வெற்றியை பெற்று தருவது என்பது வேறு. இவ்வளவு நாட்களாக, அதாவது இந்த 3 ஆண்டுகளாக அவர் ஒரு சிறந்த கேப்டனாக செயல்பட்டிருக்காரு. அதனால் அவருக்கு அணியை வெற்றி பெற வைக்க முடியலையானா வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகே, அதாவது எல்லோரும் சொல்வதை போல பாஜக இன்னைக்கு வந்து எல்லா பூத் அளவிலும் வளர்ந்துருச்சா, இன்னும் வந்து அமைப்பு ரீதியாக போயிடுச்சானா எல்லாமே கேள்விக்கு உட்பட்டது தான். நான் அப்படிலாம் போயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேன். இன்னமும் கலை யதார்த்தத்தில் இன்னும் களம் வந்து வலுவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் வந்து பூத் அளவில் ஸ்ட்ரெங்தன் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் கட்சி வந்து கட்டமைப்பாக வலுவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம் எதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எங்கே டிஸ்கஸ் பண்ணுமோ அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் குடும்பமாக சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை அந்த கூட்டு குடும்பமாக உட்காந்து ஒரு நாள் நைட்டு நிலா சோறு சாப்பிட்டுக்கிட்டே அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கோவில் திருவிழாவுக்கு எங்கேயோ போயிட்டு வரும்பொழுதோ ஒரு குடும்பமாக குழுமி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அதை பற்றி பேசணுமே தவிர, சொல்லுவாங்கல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டி கட்டுச்சோத்தை வந்து கூட்டத்தில் வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இதை வந்து பொது வெளியில் பேசுவது அல்லது இதை பற்றி ஒரு அக்கறையாக நம்ம காட்டிக்கிற மாதிரி இதை பேசுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. யூ ஆர் வீக்கனிங் த பார்ட்டி இன் யுவர் ஓன் ஸ்டைல். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இந்த களத்தை வைத்துக்கொண்டு இந்த களத்தில் இருக்கக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு அவர் காட்டியிருக்கக்கூடிய இமேஜ் ஆஸ் பீப்புள் டிஸ்கஸ் லைக் சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே கட்சியை கட்டிவிட முடியாதுங்கிறாங்க இல்லையா, அப்படி சோஷியல் மீடியா மூலமாகவே மேக்னிஃபை பண்ணப்பட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் அப்படி காட்டுறதுக்கான திறமை இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷனை கமலாலயத்தில் பிடிங்கி விட்டாங்களா, அல்லது தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் வந்து ஐடி விங்கில் யாருமே செயல்படக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்களா, அல்லது ஐடி விங் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்ததற்கு பிறகு அப்போது மாநில தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் போறாரு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ கடந்த 1.5 ஆண்டுகளாக வேறொரு நபர் தான் ஐடி விங்காக இருக்கார். ஸோ இந்த ஐடி விங் மூலமாக இது நடந்த சாதனைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படின்னா இது என்னன்னா வெகு காலமாக இந்த மெசேஜை சொல்றதுக்காக ஒரு மெசேஞ்சருக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெருங்கூட்டத்திற்கு கிடைத்த ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஞ்சரை நம்பி ஒவ்வொருவருமே இங்கு ஐடி விங்காக மாறி ஒவ்வொருவருமே இங்கு ஒரு காரியகர்த்தாவாக மாறி அவங்க கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க, உறுப்பினராக இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த சித்தாந்தத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கொள்கையை இந்த மண்ணில் நினைச்சு அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து களமாடுவதற்கு முதல் தடவை ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை கொடுத்தது தான் அண்ணாமலையுடைய வெற்றி. அண்ணாமலை தேர்தலில் வெற்றி அடைஞ்சாரா தோல்வி அடைஞ்சாரா அதான் உலகத்துக்கே தெரியும். நீ தான் பார்க்குறிய ரிப்போர்ட்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு, எடுத்து வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி பாஜக வாங்கின வாக்கு என்ன, இப்போ வாங்குற வாக்கு என்ன, இதற்கு முன்பாக எந்தெந்த அலையன்ஸ்ல இருந்தபோது எவ்வளோ வாங்கினாங்க, இப்போ எந்த அலையன்ஸ்ல இருந்து என்ன வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சுமையாக பார்க்கப்பட்ட காலகட்டம். இப்போ அதிமுக ஓப்பனா வந்து பாஜக இருந்திருந்தா நாங்க வந்து 40 தொகுதி ஜெயிச்சிருப்போம், 30 அதை சொன்னதற்கு பிறகும் கூட என்ன இங்க ஒரு டிஸ்கஷன் வரும்னா, இது வந்து ஒருத்தங்க தான் சொன்னாங்க, இது அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கருத்தல்ல, அதிமுக வந்து எங்க கூட அலையன்ஸ் வைக்க விரும்பல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ வேணா நேரா போயிட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் இப்போது தோற்றுவிட்டு கூப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுகள் வெறும் எம்எல்ஏவா இருந்துடும். ஏன்னா 10 வருஷம் அவங்க மினிஸ்டர்ஸா இருந்து பழகினவங்க, ஆளுங்கட்சியாகவே இருந்தவங்க, அதனால பல அனுகூலங்கள் அடைஞ்சவங்க. இப்போ அவங்க கிட்டலாம் போயிட்டு தனிப்பட்ட முறையில் பாஜக இருந்தால் அவங்க தொகுதியில் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லாமல் இருந்தால் வெல்ல முடியுமான்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்களை நிறுத்த போகுது அதிமுக. கிட்டத்தட்ட 150லேருந்து 170 பேர் பாஜக எங்களோடு வர வேண்டும் என்று தான் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி பல முறை சொல்லியிருக்கேன், பாஜகவினுடைய ஓட்டுக்கும் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமெட்ரி, ஓகே, இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வாக்கு வங்கியை தனித்தனியாக பிரித்ததில் யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு தான் லாபம். ஓகே, அவங்க எப்படி இது வரைக்கும் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சென்ட்ரல் எலெக்ஷனா ஓகே அங்கே போடுவோம், ஸ்டேட் எலெக்ஷனா இங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் தோ பாஜக தேமுதிக மாதிரியான ஒரு கட்சியோட அல்லது திமுக மாதிரியான ஒரு கட்சியோட அலையன்ஸ் பண்ணா கூட பாஜகவினராகவே இருந்து கொண்டு அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த ஒரு பெருங்கூட்டம் உண்டு. இன்னைக்கு அந்த பெருங்கூட்டம் அதிலிருந்து வெளியில வந்து ஓகே வேணாம்,
நமக்கென்று ஒரு தலைவன் உருவாகிட்டாரு, நம்மளுடைய கட்சிக்கென்று ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்தது தான் அண்ணாமலையினுடைய ரெக்கார்ட். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன்ஸ்க்கு வருவோம். இந்த டிஸ்கஷன் போது கட்சி உறுப்பினர்கள் சொல்கிறத விட கட்சி உறுப்பினர்களே இல்லாமல் வெறும் சோஷியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்கிற பலரும் நிறைய பேர் மோடிக்கு டேக் பண்ணி வராங்க, அமித்ஷா டேக் பண்ணி அண்ணாமலை மாற்றிடாதீங்க, அண்ணாமலை மாத்திரம் நாங்கள் ஆதரவு விலக்கிக்கிறோங்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா நான் அதான் மறுபடியும் சொல்ல வரேன். இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நான் வரவேற்புகளை நான் பார்க்குறேன். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க மட்டுமே இந்த ஒட்டுமொத்த அரசியலை வந்து தீர்மானித்து விட முடியுமானா முடியாது. ஆனால் நான் ஒரு அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறேன். என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்களிடம் இருந்து மாநில தலைமை பொறுப்பை விலக்குவதோ அல்லது மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து திரு அண்ணாமலையை விலக்கி வைத்துவிட்டு வேறொருவரை அந்த பொறுப்பு கொண்டு வருவது என்பதையோ பாஜக கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஓகே, இதை நான் சொல்லாமலே இந்த பேட்டியை முடிச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஏன்னா நான் வந்து இது டிக்ளேர் பண்ணுறேன் அல்லது என்னுடைய அசம்ஷனை நான் வந்து இதில் திணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஏன்னா குறைந்தபட்சமான ஒரு தேர்தல் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒருத்தங்க தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு கட்சியாக பாஜகவினுடைய இமேஜ் வளர்ந்திருக்கா இல்லையா, இன்னைக்கு பாஜகவில் சேருவதற்கு இளைஞர்கள் விரும்புகிறார்களா இல்லையா, பாஜகவில் ஒரு பொறுப்பை பெறுவதற்கு இவர்கள் சொல்வது போல ஒரு கட்சியே இல்லைன்னா இந்த ஒரு பொறுப்பை பெறுவதற்கு ஒரு போட்டியே இருக்காது. யாரோ ஒருத்தங்க என்னவோ ஒரு பொறுப்பை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படி இல்லாமல் அந்த பொறுப்பில் வருவதற்கும் அந்த பொறுப்பில் செயல்படுவதற்கும் பலரிடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் பாஜக வளர்கிறது என்பதற்கான சில உதாரணங்கள், சில பேராமீட்டர்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கு அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 33 மாவட்ட தலைவர் அறிவிச்சிருக்காங்க. நிறைய புது முகங்கள் வந்திருக்காங்க. ஓகே, காலமாக நிறைய அடிமட்டங்களில் வேலை பார்த்தவங்க. ஸோ எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியாதுங்கிறதுனால நம்ம ஓவராலாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. சில இடங்களில் டிசப்பாயின்மெண்ட் கூட இருந்திருக்கலாம். ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர்கள் இதை விட பெட்டரான மாவட்ட தலைவராக கூட இருந்திருக்கலாம். சில இடங்களில் வெகு காலமாக கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பலருக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே மாறி இருக்கு. திமுக மாதிரி அதிமுக மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசுல மாவட்ட தலைவர் ஆனாங்கன்னா 70-80 வயசு வரைக்கும், அதாவது அவங்க சாவர வரைக்கும் அவங்க தான் மாவட்ட தலைவராக இருப்பாங்க. அப்படி இங்கே கிடையாது, சிஸ்டம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சினா நேரு தான். ஸோ நேரு தான் அங்கே மாவட்ட தலைவர், அவர் தான் அங்கே அமைச்சர். மோஸ்ட்லி திமுகவில் யார் மாவட்ட தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் அங்கே அமைச்சராக அவங்களே தான். ஆமாம், சரி, அங்கே மாவட்ட செயலாளர் தாங்க, மாவட்ட தலைவர் கிடையாது. ஸோ இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க, அது போக டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிரசிடென்ட் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம இவங்க எல்லோரையும் கலந்து பார்க்கும்பொழுது, இந்த 33 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் வந்திருக்கிறத பார்க்கும்பொழுது, இது எனக்கு தெரிஞ்சு பாஜகவினுடைய ஒரு தேர்தல் வரலாற்றில், அதாவது இந்த உட்கட்சி தேர்தல் வரலாற்றில் இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சை பாஜக இப்போதான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு 33 பேரில் நிறைய பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசியாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த தலைவர்களில் சிலர் ரீட்டைன் ஆயிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பெண்டகன் பாண்டரிங்கன்னு சொல்லிட்டு விருதுநகர் அவர் வந்து ரீட்டைன் ஆயிருக்காரு. தென்காசிக்கு ஆனந்த நயசாமி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருந்தவர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ராஜான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே ஒரு வெல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான். ஸோ இப்போ அவருக்கு பதிலாக ஆனந்த நயசாமி அங்கே வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு நபர்களுக்கு இந்த வாய்ப்புகள் பொறுப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்குள்ளாரையும் சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாக்ட்லி, அது இல்லாமல் இருக்கு. ஒரு கட்சின்னா அது இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னா அது கட்சியே கிடையாது. யாருக்கு வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் கொடுங்க. தினகரன் சொன்னார்ல, எனக்கு 1 சீட்டு போதும் 2 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அங்கு அந்த பொறுப்பை எதிர்பார்த்து யாரோ ஒருவர் இருந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் ஏற்கனவே இருந்தவர் கூட இன்னும் பெட்டராக செயல்பட்டிருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு ஷஃப்லிங் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான டீம், இது கேசவ விநாயகம்ஜிக்கு ஆதரவான டீம், இது வந்து இவங்களுக்கு ஆதரவான டீம், அவர்கள் போட்டாங்க இவங்க போட்டாங்கன்னு என்னென்ன ஸ்பெகுலேஷன்ஸ். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் என்னைக்காவது திமுக வந்து பார்த்திருக்கியா? அண்ணா திமுக வந்து பார்த்திருக்கியா? ஏன்னா அங்கெல்லாம் அது வந்து நிரந்தரம். அங்கெல்லாம் அதெல்லாம் நிரந்தரம். இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி ஆனதற்கு பிறகும், அதாவது பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகும் கூட அவரால் அமைப்பில் கையை வைக்க முடியல. கை வைக்க அவர் விரும்பல. ஏன்னா தேன்கோட்டில் கை வைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸை பொறுத்து எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த டீமை தொட்டக்கூடாது. தொட்டு ஏதாவது கலைச்சா தேவையில்லாமல் எது கிடையாது, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் பொழுது பாஜக மாதிரியான ஒரு கட்சியில தான் இதெல்லாம் பாசிபிள். நேற்று வரைக்கும் இன்னைக்கு மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தை தாண்டி வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு நபராக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட நபர்களை தேடி பிடித்து பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளார நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். சில பேர் வெளியில் கோச்சிட்டு போவாங்க, கட்சியை விட்டு விலகுவாங்க. இந்த டிராமாஸ் எல்லாம் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அல்லது பாஜகவை விமர்சிப்பதற்காகவே கூலிப்படை போல செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இன்னும் நிறைய தீனி இருக்குது. ஏன்னா 33 தானே வந்திருக்கு, இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில்
எதை பற்றியுமே கண்டுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 50 பேர் 60 பேர் மாவட்ட தலைவர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த அதில் ஒரு 50 பேரையுமே நம்ம தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எப்படி நேச்சுரலாக அங்கே மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும். முதல்ல மண்டல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, நகர தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவர்கள் வாக்கு செலுத்தி ஒரு மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்குள்ளாரையும் சில இன் அண்ட் அவுட்ஸ் இருக்கும். இது எதை பற்றியும் பாதர் பண்ணாமல் ஒருத்தர் ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்காருன்னா அது அவருடைய கான்ஃபிடன்ஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக ஒரு மாவட்ட தலைவரை எப்படி ஒரு கட்சியினுடைய மாநில தலைமையை நியமிக்க விரும்பும்னா தான் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபர்களை நியமிக்க விரும்பும். பாஜக அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா மாநில தலைவர் பதவி என்பது இங்க வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ மாநில தலைவர்ங்கிற பதவியே தன்னை பொறுத்தவரை எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பு போயிடுமோன்னு பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்றதே அண்ணாமலை மேல் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை காட்டுகிறது. இதற்கு முன்பாக எந்த ஒரு மாநில தலைவராவது தமிழ்நாடு பாஜகவில் மாற்றப்படும் பொழுது இப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நடந்து நீ பார்த்திருக்கியா? ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பத்தி ஒரு பாதரேஷனே இல்லை. யாரை வேணாலும் போடுங்க, யாரை போட்டிங்கனாலும் என்ன நீங்கள் எப்போவும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி மார்ஜினலைஸ் பண்ணி பாஜகவை சிறுமைப்படுத்தி ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைத்து இவ்வளவுதான் பாஜகன்னு சொல்லி மக்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருந்த பொழுது இல்லை பாஜக இது கிடையாது, இனி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலில் பாஜக ஒரு சுமை அல்ல என்பதை அழுத்தமாக சொன்ன ஒரு தலைமை இருக்கு இல்லையா? அதுதான் பாஜகவில் அண்ணாமலையினுடைய ஒரு தனித்துவமாக நான் பார்க்குறேன். இதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள் இதை விட இன்னும் சிறப்பாக களப்பணியாற்றி இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. சி நான் தான் சொல்லுவேன், எப்போதுமே வந்து பழம் பறித்து கொடுக்கறதுனால அவரே விதைச்சாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் பழத்தை பறித்து எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு தன்மையாக இருக்கட்டும், அல்லது யாருடைய காலத்தில் அந்த பழம் வந்து பழுக்கணுங்கிறது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இதற்கு முன்பாக உழைத்தவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் இந்த கம்பேரிசன் கேமில் என்னை பொறுத்தவரை இவரோடு ஒப்பிடுவதற்கான ஒரு தலைமை இதற்கு முன்பாக இல்லை, இதற்கு பின்பாகவும் வருவதற்கான ஒரு சாத்தியம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு தெரியல. இதுதான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. தமிழ்நாடு அரசியலில் திமுக வெர்சஸ் அதிமுக, இவங்களா அவங்களா, இந்த பங்காளியா அந்த பங்காளியா, கருப்பு சிவப்பா கருப்பு வெள்ளை சிவப்பா, இப்படி இருந்த அரசியலுக்கு மத்தியில் கருப்பு சிவப்பு வெர்சஸ் காவிங்கிற ஒரு அரசியலை கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது அடுத்தது, முதல்ல சண்டை செய்கிறோமாங்கிறது தானே முக்கியம். ஸோ எப்போதுமே வந்து சொல்லுவாங்கல்ல, வரலாற்றில் யாருக்கு இடம் உண்டு, ஜெயிச்சவனுக்கு தோத்தவனுக்கு இடம் உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு இடம் கிடையவே கிடையாது. இவ்வளோ நாட்களாக வேடிக்கை பார்த்தவர்களாக இருந்த கட்சி அல்லது சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க, லாஸ்ட் டவுன்ல இறக்கி விடுவாங்க, கூடுதலாக சும்மா போனா போதேன்னு சேர்த்துப்பாங்க. அப்படியான ஒரு இடத்தில் இருந்த ஒரு கட்சியை இன்று அடுத்த கட்டமாக கொண்டுட்டு வந்து நேருக்கு நேராக வா நம்ம சண்டை பண்ணி பார்த்துலாம். அது போக நான் சொல்றது திமுக என்ற ஒரு கட்சியோடு மட்டுமல்லாமல் திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் வலுவாக காலூன்றி கிட்டத்தட்ட 1967 தொடங்கி 2024 வரை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர்ச்சியான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லோரும் சொல்வது போல மற்ற மாநிலங்களை காட்டிலும் பல்வேறு பேராமீட்டர்ஸில் ஒரு பெட்டர் growth பெட்டர் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் அந்த சித்தாந்தமே போயிடான்னு சொல்லி அதை அசைச்சு பார்க்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான வில் பவர் வேணும். இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் நினைத்தால் வாட்ச் பில் ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்பாக அவருடைய சொத்து பத்துகள் அவர் வந்து பினாமி பேரில் வாங்கினார், அது இதுன்னு என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளோ வந்த வண்ணம் இருக்கிறது. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவர்கள் நினைத்திருந்தால் ஓகே, அங்கே லஞ்சம் வாங்கினாரு, கர்நாடகாவில் இது பண்ணாரு, நீங்க அனுப்புங்க எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்புங்க, ₹1 லஞ்சம் காட்டுறாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா அது ஒரு நாள்ல இவங்க செய்யலாம். ஓகே, ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீமை போயிட்டு அங்கே போயிட்டு நீங்க ஏதாவது ஒன்று டிக் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அள்ளி கொண்டுட்டு வந்து ஆதாரங்களை இவர்களால் கொட்ட முடியும். ஏதாவது இருந்தால் தானே கொட்ட முடியுங்கிறது மட்டும்தான் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை. அந்த நேர்மை தான் இன்று இந்த சமரசம் இல்லாத ஒரு சண்டையை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு சாத்தியத்தை அண்ணாமலை மாதிரியான ஒரு நபருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ அதனால யார் வேண்டுமானாலும் மாநில தலைவராக அறிவிக்கப்படட்டும். மாநில தலைவர் என்பவர், மறுபடியும் சொல்கிறேன், இவர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை மிக வீரியமாக செலுத்துவதாக நினைத்து கொண்டு டெய்லி பாஜகவுக்கு எதிராக பேசுறதை மட்டுமே தங்களுடைய 24 மணி நேர வேலையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என எல்லோருமே சொல்லட்டும், பாஜகவினுடைய மாநில தலைவர் என்பது கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு கிடையாது. அது மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் நிரந்தரமாக இருக்க போவது அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலையினுடைய டென்யூர் அப்படிங்கிறது அண்ணாமலையே அந்த அரசியலை விட்டு நான் ஸ்டெப் டவுன் ஆகிறேன்னு சொல்ற வரைக்கும் அது அண்ணாமலையினுடைய டென்யூர் தான். ஸோ இந்த கள மோடிக்கு சொல்ற மாதிரி அவரே அந்த பதவி வேண்டாம் இறங்கும் வரை அவர் தான் பிரதமர் என்று இல்லை. ஏன் இதை நான் அப்படி சொல்றேன்னா கிரண், தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்போதுமே ஒரு சாஃப்டாக தான் இருந்திருக்கு. திமுகவை நேரடியாக எதிர்க்கிறதுக்கான ஒரு கட் ஃபீல்ங்கிறது இங்கே பாஜகவினரிடம், அதாவது நான் சொல்றது கடைக்கோடி தொண்டன் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இங்கே இருந்து மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரிடமுமே கூடுமானவரை நான் சொல்றது 70% அதற்கு மேலும் கூட சொல்லலாம், தலைவர்களிடமே திமுகவிடமும் அதிமுகவிடமும் ஒரு மென்மையான ஒரு போக்கும் ஒரு சமரசம் கொண்ட ஒரு தன்மையும் தான் இருந்தது. இதுதான் கலை யதார்த்தம். அதை மீறி சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம், சும்மா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அதெல்லாம் கிடையாது. வா மோதி பார்க்கலாம்.
அதிமுக என்பது தமிழ்நாட்டில் 3வது கட்சி தான் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நான் நகர்த்துவேன், அல்லது பாஜக அதிமுக இல்லாமலே தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகளை பெற்றுரும், டபுள் டிஜிட்டுக்கு நாங்கள் போவோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எல்லாம் ஓப்பனாக டிக்ளேர் பண்றது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். வட இந்தியா ஃபுல்லாவே இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அதிமுக அலையன்ஸ் போயிருந்தா நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாங்கிற எண்ணம். இது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காகவும் அவர் அதை எடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளார அவங்க வந்து ஒரு ஃபேக்டராக இருக்காங்க. ஓகே, ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறாங்க. அவர் கட்டின அலையன்ஸ் வந்து அவர்கள் சீட்டுகளை வந்து கன்வெர்ட் பண்ண முடியலையே தவிர எப்பேற்பட்ட ஆட்களை எல்லாம் அந்த அலையன்ஸ்குள்ளார அவர் கொண்டுட்டு வந்து ஃபிட் பண்ணி அவங்க எல்லோருக்குமான ஒரு சீட் ஷேரிங்கை முடிச்சு மனஸ்தாபம் இல்லாமல் யோசிச்சு பாரு. டிடிவி மாதிரியான ஒரு நபரை தன்னுடைய அலையன்ஸ்குள்ளார சேர்த்தா மறுபடியும் அதிமுகங்கிற ஒரு கட்சியே தன்னுடைய கையை விட்டு போயிடுமோன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு இன்செக்யூரிட்டி 2021 எலெக்ஷன்ஸ் போது இருந்தது. ஓகே, இது எல்லோருக்கும் தெரியும். எப்படியாவது டிடிவிக்குள்ளார கொண்டு வந்து ஃபியூ சீட்ஸ் அட்லீஸ்ட் அவருக்கு கொடுத்து அவரை கொண்டுட்டு வந்து இந்த அலையன்ஸ்குள்ளார வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நம்பினாங்க. அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக 3 முறை இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சிறு சிறு கட்சிகளாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது ஏசி சண்முகமாக இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இவர்கள் எல்லோரையும் தாண்டி தமிழ்நாட்டில் இன்றும் தங்களுக்கான அரசியல் இருப்பை ஒவ்வொரு டேல அவங்களால நிரூபிக்க முடியும், அவர்களால் வேறொரு விதமாக காட்ட முடியும் பாமக. ஸோ அப்படிப்பட்ட பாமகவை இந்த அலையன்ஸ்குள்ளார கொண்டுட்டு வந்து அவங்க எல்லோருக்குமான ஷீட் ஷேரிங்கை கொடுத்து அந்த தேர்தல் களத்தில் தன்னுடைய தான் போட்டியிடக்கூடிய தொகுதியை தாண்டி மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போய் தான் தோற்றதற்கு பிறகும் அந்த தொகுதி தொடர்பான பல்வேறு விதமான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை மத்திய அரசிடம் எடுத்துட்டு போய் பேசுறது, அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு தனி கவனம் செலுத்துறதுன்னு இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கூடுதலாக உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில மனசங்கடங்கள், சில மனஸ்தாபங்கள், போட்டிகள், பொறாமைகள், வஞ்சம், இது அனைத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இந்த மக்களிடம் தவறாக கொண்டு சேர்க்கப்படுவதற்கான சாத்தியங்களை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஓவர் டைம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அந்த பின்விளைவுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த வேலை, நான் நினைக்கக்கூடிய ஒரு அரசியலை இந்த மண்ணில் விதைக்கிறது அல்லது நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து பார்க்கறது, அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் மேலேயும் எக்ஸாக்ட்லி வேற யார் மேலேயும் பழி போடாமல் இன்று வரை அவருடைய எந்த ஒரு பேட்டியிலும் பார்த்தீங்கன்னா இதற்கு அவங்க காரணம், இதுக்கு இவங்க காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ஒரு தன்மை எதுவாக இருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு, ஆமாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகு. ஸோ அப்படியான ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு நபரை பாஜக மேலிடம் மாற்றுவதற்கான சாத்தியம் என்பதே கிடையாது. அதையும் மீறி அவங்க மாற்றுறாங்கனாலும் கமலாலயத்தில் உள்ள சேரில் உட்கார்ற நபர் வேணால் மாறலாமே தவிர மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்மாசனம் என்பது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசியலை ரொம்ப ஃபேராக வெளியிலிருந்து அண்ணாமலையினுடைய வருகைக்கு முன்பாக பாஜகவினுடைய நிலை என்ன, அண்ணாமலையினுடைய வருகைக்கு முன்பாக தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எதிர்ப்புங்கிறது எந்த லெவலில் இருந்துச்சு, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அது என்னவாக இருந்தது, அவர்கள் மறைவுக்கு பிறகு அது என்னவாக இருந்தது, 2016 21 வரைக்கும், அதற்கு பிறகு அதை மீண்டும் உயிர்ப்போடு இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறது யார், இது எல்லாத்தையும் ஃபேராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த பர்சனல் ஈகோ, பிடிச்சிருக்கு பிடிக்கல, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இல்லைங்க அவர் தாங்க கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக யோசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னுடைய பார்வையும் கூட. விமர்சனமாக என்ன வைக்கப்படுதுன்னா, இதற்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாமல் இருந்தது. இப்போ இவர் வந்து ஒரு புதிய கல்ட்டாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பார்ட்டியாக, அது நேஷனல் பார்ட்டிக்கு அது சரி வராது என்ற. இப்போ இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லோருமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்றவங்க தான். ஒன்று எடப்பாடியை ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க, இல்லை ரஜினிகாந்த் ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க, இல்லை விஜய் ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க, இல்லை கலைஞர் குடும்பத்தை ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க அண்ணாமலையை ஹீரோ வர்ஷிப் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? அதாவது நீ என்ன பண்ற, நீ யாரையோ ஒருத்தனை தலைவா அப்படிங்கிற, நீ இன்னொருத்தவனை பார்த்து நீ என்ன சொல்றன்னா நீங்க என்ன எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை தலைவாங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அதாவது உங்களுடைய பார்வையில் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரை கொண்டாடுவதற்கு போதுமான காரணங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்பும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட காலமாக தமிழ்நாட்டில் இந்த அரசியல், இந்த இந்துத்துவ அரசியல் அல்லது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய குரலாக பேசுவது என்பது ஏதோ ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? இந்த பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற அரசியலே தவறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அவங்க மிகப்பெரிய ஒரு கிரைமே கமிட் பண்ணால் கூட இல்லை மைனாரிட்டி பண்ணிட்டாங்க, ஐயோ அவங்க சிறுபான்மையினர் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுபான்மையினருங்கிற ஒரு போர்வைக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டு ஒரு அரசியலை செய்து கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டத்திற்கு முன்னாடி வந்து நின்று, இல்லை இது என்னோட மண், இது தமிழ்நாட்டினுடைய மண், இது வந்து இந்த பாரத மண்ங்கிறது ஒரு புனிதமான மண், இது ஒரு ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போன நம்மளுடைய விழுமியங்கள் அனைத்தையும் நமக்கு நினைவுபடுத்தி நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மதம், நம்மளுடைய பண்பாடு இது சார்ந்த விஷயங்களை பேசி
ஒரு யூத்தாக ஒருத்தர் வந்து களத்தில் நின்று நான் உங்களை மாதிரி ஒருத்தர் தான், நான் உங்களை மாதிரி ஒரு பிற்பட்ட ஒரு சமூக பின்னணியிலேருந்து வந்தவன், எனக்கு ஒரு கனவு இருந்தது, ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி போனேன், ஒரு இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கு பிறகு நான் கடன் வாங்கி ஒரு IAM படித்து நான் ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி நான் ஒரு IPS ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, நான் அந்த சமூகத்துக்கு என்ன திரும்ப பண்ண போகிறேன், நான் அரசியலுக்கு வந்தேன். அரசியலுக்கு வந்தபொழுது என் முன்னாடி இருந்த தேர்வுகள் வேறொன்றாக இருந்தது. அதுக்கு பிறகு காலம் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினுச்சு. இந்த இடத்துக்கு வருவதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி நிற்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளில் ரொம்ப மனசாட்சியோடு நம்ம இதை அணுகி ரொம்ப ஒரு மனம் திறந்து பேசுவோம். அண்ணாமலையை ட்ரால் பண்ண அளவுக்கு இந்த ஊடகங்கள் இதற்கு முன்பாக யாரை ட்ரால் பண்ணியிருக்காங்க, இதற்கு முன்னாடி யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க, எந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் ஒரு சிறந்த அரசியல் தலைவர், ஒரு மாற்று சக்தி, ஒரு மாற்று அரசியல் தலைவர், ஒரு படித்தவர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த வாய்கள் எல்லாமே அண்ணாமலைங்கிற ஒரு காரணத்தினாலும், அண்ணாமலை பிஜேபி ஓட மாநில தலைவராக வர்றாரு அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலையாக அவர் வருகிறார். வெறும் அண்ணாமலையாக வந்திருந்தா இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, வெறும் அண்ணாமலையாக வந்திருந்தா கூட அதெல்லாம் சும்மா காரணம். இவங்களால காலகாலத்திற்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு பழகிய அந்த ஒரு மந்தை மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹர்ட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு மென்டாலிட்டி, போய் கூட்டமாக போயிட்டு அதே பொத்தான மாற்றி ஒன்று சூரியனில் குத்து இல்லைன்னா ரெட்டலையில் குத்து அப்படிங்கிற மாதிரி. நான் சாகிற வரைக்கும் உதய சூரியனில் சீமான் கேட்குற மாதிரி தான், சாகிற வரைக்கும் சூரியனுக்கு தான் போடுவேன் அப்படின்னா நீ எப்போ அத்தா சாவேன்னு கேட்டாங்க இல்லை. அந்த மாதிரி இந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு மாறி பாஜகவை நோக்கி இளைஞர்களை திருப்பி பாஜகவினுடைய அரசியலில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பி இங்கே இருக்கக்கூடிய HRNC ரைட்ஸ் பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் பாதிக்கப்படும் பொழுது அது தொடர்பாக குரல் எழுப்புவதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அண்ணாமலை சப்போஸ் திமுக ஜாயின் பண்ணி தான் என்ன மாதிரி அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதா எனக்கு 2 விஷயம் நான் உறுதியாக நம்புகிறேன். ஒன்று, அவர் 200% அவர் வந்து திமுக சேர்ந்திருக்க மாட்டார். இல்லை, அவர் சேர்ந்திருக்க மாட்டார். அவருக்கு அந்த அளவுக்கு வந்து எப்படியாவது அரசியலில் இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது, இப்படித்தான் அரசியலில் இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் சேர்ந்திருக்க மாட்டார். ஒன்று. 2வது, ஒருவேளை அவர் திமுகவில் சேர்ந்திருந்தால் இந்நேரம் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இன்டலெக்சுவலாக புகழப்பட்டிருப்பார். பிடிஆர். ஆமாம். ஆனால் யோசிச்சு பார்க்குறேன், ஓகே இன்பநிதிக்கு வந்து பாடி கார்டாக ஜோடி கார்டு மாதிரி கூட போயிட்டு இருக்கிறதுக்கு என்னத்தை பிடிஆர், என்னத்தை டபுள் வாட்ச்சு. எனிவே, ஸோ எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், அண்ணாமலையினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய பலருக்கும் அது ஒரு ஏமாற்றமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வேறொன்றாக இருக்காது. அப்படியே அவரை மாற்றினாலும் ஓகே, நீங்கள் அந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவதாக நீங்கள் நினைத்து நீங்கள் ஒருவேளை ஓகே 99% இல்லை இருக்கக்கூடிய 1% அப்படி ஏதாவது செஞ்சாலும் கூட நீங்கள் வந்து ஒரு தலைவரை மாற்றலை. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாளரை மாற்றுறீங்க. தலைவராக மக்கள் மனதில் அல்லது கட்சியினருடைய அந்த ஒரு எனர்ஜியை அப்படியே கட்டுக்கோப்பாக எடுத்துக்கொண்டு சென்று 2026 எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை ஒரு ரிசல்ட்டாக மாற்றுறதுக்கு. இல்லை, நீங்கள் சொல்லும்போது அந்த பாகுபலி படத்தில் எங்கிருந்தாலும் அரசன் தான் என்றது, அரசன் வேறொருவராக இருக்கலாம். ஆனால் உண்மை. பட் நம்ம இதை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ அண்ணாமலையை மிகைப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ணாமலை இல்லாத ஒரு 3 மாதத்தை தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்துருச்சு. தமிழ்நாடு அரசியல் பார்த்துருச்சு. அவர் இல்லை அப்படின்னா அந்த 3 மாதம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்தாலும் அந்த டிஸ்கஷன்ஸில் வந்து பாஜகவினுடைய ஸ்பேஸ் என்னவா இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை மாற்றுவது என்ற ஒரு முடிவை மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு முடிவை பாஜக தலைமை எடுக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி எடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கும். அது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமும் கூட. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.